நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 27 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசியில் கேது இருக்கிறது என்பது நீங்கள் எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை ஞானகாரகன் இல்லையா கேது, ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணி தான் செயல்படுத்துவீங்க. எந்த ஒரு வேலையும் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த கேது பகவான் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை. இது நாள் வரைக்கும் நீங்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் அப்படின்னு ஒரு ஜனரஞ்சகமாக நீங்கள் ஜாலியாக எல்லோரும் கூடவும் பழகுவீங்க, வேலை பார்க்குற இடம் வீடு நட்பு வட்டாரன்னு. ஆனால் இப்போது இந்த காலகட்டங்களில் உங்கள் ரூட்டே தனி ரூட்டாக இருக்கும், ஒரு ட்ராக்கே தனி ட்ராக்காக இருக்கும். யார்கிட்டையும் ஒட்ட மாட்டீங்க, பேச மாட்டீங்க, ஏதோ தனிமையாக இருப்பீங்க. ஏன்னா கேது பகவான் உங்களை அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அதை விட சிறப்பாக பண்ணலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல ஒரு பெரிய மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் நிச்சயமாக உயரும். பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 6இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, இளைய சகோதரர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். இது துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இப்போ அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ அந்த சனி பகவான் வக்ரகதி என்று சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார். தனுசில் இருப்பதாக ஐதீகம். அப்போ 3ஆம் இடம் என்பது யோக பாக்கியங்களை தரக்கூடிய இடம், விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த துலா ராசிக்கு யோகாதிபதி தான். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி சில அசுப விஷயங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இப்பொழுது அது கூட துல்லியமாக இல்லை. உங்களுக்கு யோக பாக்கியத்தை தரக்கூடிய, ஏன்னா விபரீத ராஜயோகத்தை தருவார். 3ஆம் இடத்துல சனி இருந்தால் எந்த ஒரு ராசிக்கும் நல்லது தானே செய்வார். அப்படி ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதாவது வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ 5 கூடையவன் வக்ரகதியில் இருந்தார்னு சொன்னால் பிள்ளைகள் வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் படிக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னால், ஆனால் கடன் சுமை படிப்படியாக குறையும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார்கள். அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஏன்னா 7 கூடியவர் 7 ஆட்சி படத்தில் இருக்கிறார். ராகு இணைந்திருந்தாலும் அங்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கும் பொழுது ராகுவுக்கு அங்கே செவ்வாயுடைய வேலையை தான் அவர் ரெட்டிப்பாக செய்வார். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இடம் ரொம்ப நாளாக விற்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல விலைக்கு இடம் போகும். அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் கிடைச்சி நல்ல பணம் காசு பார்க்கலாம். நல்லதாக இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், நல்ல இடமா அமையலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அருமையான இடம் குதிர்பாடாகும். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்.
கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது 8ல் சுக்கிரன் இருப்பது கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள், சினிமா தொலைக்காட்சி பிரிவில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் அமையும். 7ல் ராகு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவீங்க. 9ல் சூரியன் காரகோ பாவனாஸ்தி, ஆனால் 9ல் புதன் 9 குடையவன் இணைந்திருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த வாரம். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி பார்க்கும்பொழுது கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக இந்த வாரம் நல்லா அமையும். நீட் எக்ஸாம் இது மாதிரி எழுதக்கூடிய அன்பர்கள் நல்லா சிறப்பாக படித்து நல்லா தயாராகுவீங்க. 10ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. தொழில் மந்தத்தன்மை இல்லாமல் நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க இது வரைக்கும் இந்த சுணக்கத்தன்மை நீங்கி நல்ல பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. அப்பப்போ லீவ் அடிச்சிங்க, இப்போ லீவெலாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலைக்கு போகிறேன்னு கிளம்புவீங்க. வேலையில் எல்லா சலுகைகளும் கிடைக்கும், தேவையான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அருமையாக பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் இது சுப செலவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்கு 27, 28 சந்திராஷ்டம தினம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.